வணக்கம் தமிழ் மக்களே. நான் உங்களுக்கு சஷ்டி ஆயில் மில்லேருந்து பேசிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து எங்களோட கடையில் இருக்க எண்ணெய்களில். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சேலம் ஜங்ஷன் ரோட்டில் லட்சுமி ஹோட்டல்ஸ்க்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா எண்ணெய்களும் உங்களுக்கு 100% கேரண்டியோடு நாங்கள் வந்து எண்ணெய் ப்ரொடக்ஷன் வந்து உங்களுக்கு பண்ணித்தரோம். எங்களோட கார்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் தயாரிக்கிற எண்ணெயில் கலப்படம் நிரூபித்தால் 10,000 ரூபா பரிசுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்தளவுக்கு வந்து நம்ம ப்யூராக பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எண்ணெய் மரச்செக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு கடலை கொண்டு ஆட்டுற எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் இப்போ கரண்ட்டாக வந்து 245 ரூபாய்க்கு நம்ம தந்துட்டுருக்கோம். அதுவே பார்த்திங்கன்னா நாட்டுக்கடலையை இரும்பு செக்கில் ஆட்டும் போது உங்களுக்கு 225 ரூபாயும், இது ஹைப்ரிட் கடலை வந்து இரும்பில் ஆட்டும் போது உங்களுக்கு 225 ரூபாயும் வருது. இப்போ நம்ம இந்த ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஒரு கஸ்டமருக்கு நம்ம கொடுக்க முயன்றோம். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா நம்மளை புரிஞ்சிக்காமல், நீங்கள் என்னங்க இத்தனை வித்தியாசம் சொல்கிறீங்க, இவ்வளோ அதிகமாக பேசுகிறீங்க, செக்கு எண்ணெய் விற்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா, நீங்கள் ஏன் வந்து நாட்டுக்கடலை காட்டுக்கடலை அப்படின்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நாம் அவங்களுக்கு எவ்வளவோ வந்து சொல்ல முற்பட்டோம். அதாவது நீங்கள் ஒரு பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் உள்ள வித்தியாசம், இப்போ வந்து ஒரு குவாலிட்டியான ஃபுட்டுக்கும் குவாலிட்டி லெஸ் ஃபுட்டுக்கும் உள்ள வித்தியாசம், ஸோ எல்லாமே நம்ம சொல்ல முற்பட்டாலும் அவங்க வந்து அதை வந்து கேட்க விரும்பாமல் நம்மளை பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலேயே இருக்காங்க. நீங்கள் வந்து அதிகமாக பேசுகிறது தான் அவங்க செக்கு உற்பத்தியாளர்களோட முதல் குற்றம், நீங்கள் ஏன் இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன அவ்வளோ வந்து நாங்கள் தப்பான விஷயமாக வந்து நாங்கள் செய்கிறோம். மக்கள் வந்து இப்போ வந்து அவேர்னஸ் க்ரியேட் ஆகி நம்ம வந்து பழைய ஜங்க் ஃபுட்ஸு, பழைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகள்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மாறி நல்ல உணவுகளை தேடி வராங்க. அந்த நல்ல உணவுகளை தேடி வர்றதை நம்ம ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு புரியாமல் கூட இருக்கும். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. இப்போ இது வந்து செக்கு எண்ணெய் தொழிலுங்கிறது வந்து அவ்வளோ வந்து கேவலமான தொழில் இல்லையே. நாங்கள் வந்து எங்களோட உடல் உழைப்பையும் மன உழைப்பையும் எங்களோட பொறுமையும் போட்டு தானே உட்காந்து நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துட்ருக்கோம். இதுக்காக எங்களுக்கு 199 பேர் வந்து எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல உணவை கொடுக்குறோங்கிட்டு எங்களை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நாங்கள் அவங்களுக்கு மிகுந்த நன்றியுணர்வோடு இருக்கோம். ஆனால் இந்த 100ல் ஒருத்தங்க வந்து நம்ம வந்து தொழிலை பற்றி ரொம்ப கேவலமாக சொல்லும்போது, அது இல்லாமல் நீங்கள் நாட்டுக்கடலைனா என்ன அவ்வளோ பெரிய வித்தியாசமாகும் போது நான் பெருமையாக சொல்லுவேன், நாட்டுக்கடலை போட்டு எங்கள் செக்கில் நாங்கள் 100% பியூரிட்டியோட எண்ணெய் கொடுக்குறோங்கிறது நான் பெருமையாக இன்னொரு தடவை அவருக்கு சொல்லிக்கிறேன். நன்றி.